தமிழ்நாடு ஆளுநர் என் ரவிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய அதிரடியான தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைத்தார். ஜனாதிபதிக்கும் அனுப்பி வைத்திருந்தார். தமிழ்நாடு ஆளுநர் ரவியின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் பார்த்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று நாட்டையே அதிர வைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்துள்ளது. அரசியல் அமைப்புப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டுமே தவிர அரசியல் சார்போடு செயல்படக்கூடாது. மாநில அரசின் ஆலோசனைகள் படியே ஆளுநர் செயல்பட முடியும். ஆளுநருக்கு என தனிப்பட்ட வீட்டோ அதிகாரம் இல்லை. தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியல் அமைப்புக்கு எதிரானது. தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை. தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி சட்டசபையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம். தமிழ்நாடு ஆளுநர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஆளுநர் சட்டவிரோதமாக அனுப்பிய 10 மசோதாக்கள் மீதான ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்படுகிறது. மாநில அரசு நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி நிறுத்தி வைத்திருந்த அந்த 10 மசோதாக்கள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரை பல்கலைக்கழக வேந்தராக்குவதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல். கால்நடை பல்கலைக்கழக திருத்தச் சட்ட மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல். மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சர் வேந்தர் ஆவதற்கான மசோதாவுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளது உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சரை வேந்தராக்கும் மசோதாவுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல். தமிழ் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல். தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 2ஆம் திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல். கால்நடை 2ஆம் திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல். மீன்வள பல்கலைக்கழக 2ஆம் திருத்த மசோதாவுக்கும் ஒப்புதல். இந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்து அதிரடி தீர்ப்பை வெளியிட்டுள்ளது.